ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுக்கு பாதியாக எடுத்திருக்கேன். அதை உரலில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் அரைக்க சொல்ல நல்லா பவுடர் மாதிரி அரையணும். சரியாக அரைப்படாது, ஆனால் இடித்து எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தேவையான காய்கறி, வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு 1 கைப்பிடி அளவு, கறிவேப்பிலை கொஞ்சம், அதுவும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியை நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மஞ்சத்தூள், புளி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அம்மா ஹோம்மேட் சில்லி பவுடர் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சுக்கு மிளகு குழம்புக்கு முக்கியமான மசாலாவே இதுதாங்க. தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் அரை ஸ்பூன், 6-7 வரமிளகாய், கொஞ்சமாக சுக்கு. இது எல்லாமே எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. இந்த மசாலாவை எடுத்து அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இடித்து வச்சோம்ல, அந்த சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வீடே மணக்கும் உறவுகளே, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இது நம்ம பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுக்கிட்டேன் உறவுகளே. வச்சுட்டு இந்த சுக்கு மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன். கோல்டு வினர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது இப்போது வெந்தயம் அரை ஸ்பூனும், கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம்ல சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிங்க. லைட்டாக பொன்னிறமாக வரணும். அது வரையும் நம்ம அதை வதக்கி விடுங்க. லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயமும் தக்காளி குழஞ்ச மாதிரி வரணும் உறவுகளே, அது வரையும் நல்லா வதக்குங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குது? பார்த்திங்களா சூப்பராக எண்ணெயில். இப்போது புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த மசாலா வறுத்து வச்சோம்ல, அந்த மசாலா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சுக்கு வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது போயிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இருக்கா? இப்போ என்ன பண்ணோம், திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருக்கா? இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ தான் நம்ம குழம்புக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் இல்லை உறவுகளே, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அலசி அதையும் நான் ஊற்றிட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம்
10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து அந்த குழம்பே ரொம்ப திக்காயிடும் உறவுகளே. அந்த அளவுக்கு நம்ம நம்ம விருப்பம் தான் கொதிக்க விடுறது. 10 நிமிஷம் இருந்தாலும் ஓகே, 15 நிமிஷம் இருந்தாலும் ஓகே. பார்த்தீங்களா, நல்லா திக்காயிடுச்சு. லைட்டாக எண்ணெயே மிதந்து வருது பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் கொடுங்க. சுக்கு மிளகு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான சுவையான சுக்கு மிளகு குழம்பு ரெடி. இந்த குழம்பு கோல்டு, ஃபீவர் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக கேட்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.